அந்த பிளாக் ஸ்டூலில் ஒரு ஜேட் பிளான்ட் தெரியுதுல்ல, இது ரொம்ப நாளாக வளரவே இல்லை. நல்லா வளர்ந்துட்டு இருந்த பிளான்ட் சடனாக நின்றுடுச்சு. நான் கூட சரி பேசினா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு கொண்டு போய் வெளியே வச்சு பேசிட்டுலாம் இருப்பேன். என்னோடய பழைய வீடியோ பார்த்தா தெரியும். ஆனாலுமே அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. யாரோ ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் தான் என்கிட்ட டிஎம் பண்ணாங்க, நீங்கள் இந்த மாதிரி அதை வந்து கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த கட் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயம் ஆகிடுச்சு. ஏன்னா அது நான் கட் பண்ணால் வளராமல் போயிடுமோன்னு ஒரு பயம். அதுக்கப்புறம் சரி குட்டியாக கட் பண்ணி விடலான்னு குட்டியாக கட் பண்ணி விட்டேன். பட் அதில் எனக்கு பெருசாக சேஞ்ச் தெரில. அப்புறம் நல்ல பெருசாக வந்துட்டு 1 இன்ச் வரைக்கும் எல்லா பிரான்ச்சஸையும் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்ட 15 நாளில் அதில் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுமா? கொத்து கொத்தாக லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் அப்படி தட்டுனாவே லீவ்ஸ் விழுரும். இப்போ வந்து அது எதுவுமே விழுக மாட்டேங்குது. நல்ல ஸ்ட்ராங்காக அந்த பிரான்ச்சோட பிடிச்சிட்ருக்கு. நல்லா தலை திக்காக கொழுத்து வளர்ந்துருக்கு. இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்குமே மனுஷங்களுக்கு ஒரு ஷாக்கு தேவை. நம்மளோட ஈகோவை கட் பண்ணி விடணும், நம்மளோட இன்செக்யூரிட்டிஸை கட் பண்ணி விடணும், நம்மளோட பயங்களை கட் பண்ணி விடணும். இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டே இருந்தோம்னா சடனாக நம்ம வளர ஆரம்பிச்சிருவோம். ஐயோ கட் பண்ணால் வலிக்குமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தால் நம்மளால் வளரவே முடியாது. அந்த செடி பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு புது ஹோப் இருந்திருக்கு. ஐயோ இது செத்து போயிடுமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தது. கட் பண்ணி விட்டோன்னு நல்லா தலைன்னு வளர ஆரம்பிச்சிடுச்சு. நான் இந்த மாதிரி தான் என் லைஃப்பில் வந்துட்டு என் கூட இருந்து எனக்கு லெசன் சொல்லி கொடுக்கலாம் யாரும் இருந்தது கிடையாது. அண்ட் இந்த மாதிரி என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இருக்கிற நல்லதை நானே இந்த மாதிரி ஒரு கதையாக எனக்கு சொல்லிப்பேன். அப்படி தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு இந்த கதை சொல்கிற ஹேபிட்டே எனக்கு வந்துச்சு. அண்ட் சேலஞ்ச் அப்டேட், இப்போ வரைக்கும் சேலஞ்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது. நான் இன்னும் சேலஞ்ச் பற்றி நிறையா பேச ஆரம்பிக்கணும். பட் நான் இப்போவே அந்த புது ரொட்டீனுக்குள்ளே வரதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அதை பற்றி பேசலை. பட் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு அந்த சேலஞ்ச் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான் பீப்புள். ஓகே பாய்.